மக்கா இந்த ஆட்சியில சாமி கும்பிட கூட உரிமை இருக்க மாட்டேங்குப்பா. திருப்பரங்குன்றத்தில் 144 போட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சென்னையில் அறிவிக்கப்படாத ஒரு 144 நேற்று ஒரு கோயிலில் நடந்திருக்குப்பா. விஐபிகள் சாமி கும்பிட வந்தா ஜனங்க லைன்ல காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நேரம்னா பொறுத்துக்கலாம், மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க முடியுமா? வச்சா எப்படி பொறுக்க முடியும்? அதுலயும் வரிசையில் நிற்கிற பெண்ணை அமைச்சர் ஒருத்தர் ஒருமையில பேசுறாரு. நியாயமா அது? கோயில் என்ன திமுக குடும்பத்தோட சொத்தா? பாத்தீங்களா, சாமி பார்க்க ரொம்ப நேரமா வரிசையில நிக்கிற ஒரு அம்மாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி ஒருமையில பேசுறாருன்னு பாருங்க. கார்த்திகை தீபம்னு சொன்னாலே எல்லா கோயிலையும் கூட்டங்கள் அலை மோதுங்க. இந்த சூழ்நிலையில திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு ஐயா ஸ்டாலினோட மனைவி சாமி கும்பிட வந்திருக்கிறாங்கப்பா. ஒரு பக்கம் தீபம் ஏத்த மாட்டேன்னு ஐயா ஸ்டாலின் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இப்படி கோயில்ல சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது. நடந்துட்டு போகட்டும் விடுங்க. ஆனா விஐபி தரிசனம்ங்கிற பேர்ல மக்களை எல்லாம் எவ்வளவு நேரங்கய்யா வரிசையில காக்க வைப்பீங்க? அவங்க சாமி கும்பிட்டுட்டு வீடு போய் சேர வேண்டாமா? மேடையில கடவுளே இல்லைன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள கணபதி ஹோமம் நடத்துற இந்த கொள்கை இல்லாத கூட்டம் சாமி கும்பிட வந்த ஜனங்களை பாடா படுத்தலாமா என்ன? கொடுமை என்னன்னா, இதை தட்டி கேட்ட பெண்ணை எவ்வளவு இழிவா போற போக்கில் அமைச்சர் பேசுறாரு பாருங்கய்யா. ஏன் சார், இந்த கோயில் நீங்க சாமி கும்பிட மட்டும்தான் கட்டி வச்சிருக்குதா என்ன? ஏழைகளை பார்த்தா அம்புட்டு இலக்காரமாவா இருக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சார். வாமா போமான்னு பேசுனீங்களே, அந்த அம்மா கிட்ட 4 மாசத்துக்கு பிறகு அம்மா தாய் குழமை ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்கணும். அந்த அம்மா நினைச்சாதான் உங்களுக்கு அடுத்த வருஷம் விஐபி தரிசனம் எல்லாம். இந்த ஆணவத்துக்கு மக்கள் கட்டாயம் உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க சார், எழுதி வச்சுக்கோங்க.